Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருப்பேன்னு நம்புகிறேன். ரம்லான் வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விலாக் பார்க்கும்போது. ஸோ நம்ம இந்த விலாகில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக விலாக்லேயே போயிடலாம் அப்படின்றதுனால தான் அந்த கிளிம்ஸ்லாம் நான் காமிச்சிக்கல. இந்த விலாக் பார்த்திங்கன்னா மெயினாக எதை பற்றினதாக இருக்கும் அப்படின்னா ஷஹரன் இஃப்தார் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இது ரமலான் இஃப்தார் டைமில் மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பிகினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஏர்லியராக ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஏர்லியராக நான் வந்து இஞ்சி பூண்டுக்கு வந்து உரிச்சு வச்சுட்டேன். ஸோ ரம்லானுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் இது. ஸோ இது வந்து எந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு சில டிப்ஸ் தான் காமிச்சிருப்பேன். பூண்டை விட இஞ்சியோட குவான்டிட்டி அந்த இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக உரிச்சு வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு நோம்பு கஞ்சி வைக்கும் போதெல்லாம் தேவைப்படும்ன்ட்டு. இதை வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வேறு மாதிரி அதில் ஃபங்கல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சிறது மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கவர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓப்பன்லேயே வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பிரெட் அண்ட் ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். அது போக வந்து ஒரு மோர் வந்து அடித்து வச்சுட்டேன். இது மேலே அந்த கவர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபாயில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, நான் இந்த பவுடர் வந்து ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். இது எந்த ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. இது நான் ரெகுலராக என்னோடய மார்னிங் ரொட்டீனில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஹாட் வாட்டர்லேயும் குடிக்கலாம். நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லை ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒர்க் பார்த்துடலாம் அப்படின்றது மாதிரி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான டிப்ஸே இந்த இடத்துல தான். இதில் வந்துட்டு நிறையா ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். இங்கே யூஏல ஆலிவ் ஆயில் வந்து நிறைய ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே கெட்டு போகாமல் டக்குன்னு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் நிறையா நம்ம எந்த பொருளுக்குமே சேர்த்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. அதில் மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நார்மல் ஆயில், குக்கிங் ஆயில் சேர்க்குறதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷகர் டைமில் மேக்ஸிமம் நமக்கு எதுவுமே இறங்காது. பட் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சொல்லுன்னு இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வந்து இது செகண்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வரல. செகண்ட் டைம் ரொம்ப சூப்பராக பக்காவாக வந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு காஷ்மீரி சில்லி, பெருசாக இருக்கிற மாதிரியான காஷ்மீரி சில்லியாக இருந்தால் 1 இல்லைனா 2 போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணிகிட்ருக்க ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லோ ரைஸ் காம்பினேஷன் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், 2மே மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம்ல வீட்டில் அரைச்சது. ஸோ அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து புளி சும்மா லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி லெமன் சைஸ், இல்லைனா அதில் பாதி அளவு அந்த மாதிரி புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு இதில் கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் கையிலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும் இந்த குழம்புக்கு. அதுக்காக நான் பூண்டு கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு தோலோடு தான் போட்டு இடிச்சிருக்கேன். குட்டி குட்டி பூண்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தோலோடு போட்டு இடிச்சிட்டோன்னா அப்படியே தோல் தனித்தனியாக கலண்டு வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தோலோடையுமே இந்த மாதிரி ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க. அப்படி சேர்க்கும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேணும்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஷகர்குரி ரெசிபி செய்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் அடுப்பில் வச்சுட்டு. இப்போ இந்த தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு, அது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நான் ஜஸ்ட்டு வந்து ஃபிஷ் மசாலா போட்டு தான் பரட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி பரட்டி வச்சுருந்த ப்ரான் ஒரு 5-6 ப்ரான் மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 10 ப்ரான் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி குழம்பு வைக்கும்போது. பட் குழம்போட டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ராவாகவும் நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதோட ஃப்ளேவரும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நான் இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்து இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவோட அந்த வேகம் ஃபுல்லாக குறைஞ்சிரும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் ஆக்குறதுக்கு எல்லோ ரைஸ் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். யூஸ்வலாக இந்த எல்லோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஒர்க் பண்ணுற உமன் ஆகட்டும், ரொம்ப ஏர்லியராக குக் பண்ணுற உமன் ஆகட்டும், அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல டிப்ஸ். அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த எல்லோ ரைஸ் செஞ்சுட்டு காம்பினேஷனுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை வடை வாங்கி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதுக்கு வடகம் நம்ம தாளிப்புக்கு போடுவோம்ல, அதை போட்டு வந்துட்டு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பாடு நமக்கு இறங்கிட்டே இருக்கும் நல்லா சூடாக வச்சு சாப்பிடும்போது. இப்போ இதுக்கான தாளிப்பு என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதுக்கு சேர்த்துக்கணும். இது ஆயிலாக இருக்கும்போது தான் அந்த ரைஸ் நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு வந்துட்டு மல்லி வந்து நிறையா சேர்க்காமல் புதினா நிறையா சேர்க்கணும். ஸோ மல்லி புதினா சேர்த்து போடணும். பட் புதினாவோட அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணுன்றதுனால போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ்க்கு ஏற்றாப்புல தண்ணி அளவு கலந்து ஊற்றுனதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் சேர்த்துப்பேன். இது வந்து நம்ம சளி பிடிச்சிருக்கிற டயத்தில் கூட இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லாவே கேட்கும். சாப்பிட்றதுக்குமே நமக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, ஃபீல் குட் அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷகர் டைமில் இது நமக்கு திகட்டாது. நீங்கள் இந்த ப்ரான் குழம்பு வைக்காமலே வெறும் ரைஸ் வச்சுமே மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஷகருக்கு செம்ம ஒரு சாப்பாடாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது மைல்டாக. அந்த தாளித்து குக்கர் வச்சு அந்த லோ ஃப்ளேமில் வைக்கிறதுக்காக நான் சின்ன அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் வைக்கிற ரைஸ் வந்து எப்போவுமே அந்த சின்ன அடுப்பில் வச்சுக்கணும். இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து சூப்பராக வரும். உதிரியாக ரொம்ப குழஞ்சும் போயிடாமல் அடி பிடிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி சூப்பராக வரும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் குழம்பு பார்க்கும்போது நல்லா கொஞ்சமாக மல்லியில கொஞ்சம் விட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொதிக்க விட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நமக்கு ரைஸுமே வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து சின்ன குக்கரில் வச்சுருக்கிறதுனால 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்கிறதுனால சின்ன அடுப்பில் மாற்றி வச்சு ஒரு 2 விசிலுக்கு மட்டும்தான் விட்டு எடுத்தேன். ஸோ அதை எடுத்த உடனே நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்படி பார்க்கும்போது செம சூப்பராக வந்திருந்தது. பசங்களுக்கு வேணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி அளவு நான் ஜாஸ்தி சேர்த்துருந்தேன், கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்காக. இதுவே நம்ம பெரியவங்க மட்டும் தான் சாப்பிட போகிறோன்னா இது வெறையாக சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட சிஸ்டருக்கு எல்லாமே அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட் கொலையை சாப்பிட பிடிக்கிறோன்றவங்களுக்கு கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காம்பினேஷனுக்கு பரட்டி வச்சுருந்த இறாலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே பரட்டி வச்சுருந்த இறாலை வந்து டவாவில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே சுருள வறுத்து கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு அந்த குழம்புக்கு காம்பினேஷனாக.
இப்போ வந்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ பஜ்ஜி மிக்ஸ் மாவு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறோம், ஸோ நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதில் வந்துட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி அது அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம காமிச்சிருக்க மாட்டோம் இல்லையா ப்ரிப்பரேஷனில். ஸோ அது வந்து அவுட்புட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த விலாக் ஷூட் பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து ப்ரொக்கோலி இருந்தது. ஸோ ப்ரொக்கோலி இருந்ததே மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் இதை எதில் போட்டு செஞ்சாலுமே வந்து டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டு, சன் எல்லாமே. பட் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ப்ரொக்கோலி வந்து பஜ்ஜி மிக்ஸ் மாவில் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்து பார்க்கலாம், ப்ரொக்கோலி பஜ்ஜி மாதிரி அப்படின்ற மாதிரி செஞ்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி இந்த ப்ரொக்கோலி பஜ்ஜி வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெசார்ட் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து சாட்டருக்காக இந்த ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுன்ட்டு யோசிச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்மளும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக, ரொம்ப வெளியில் கிறிஸ்பியாக அவ்வளோ சாஃப்டாக அந்த மாதிரி செம்மையாக இருந்தது. இந்த டிப்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ரமலான் டைமாக இருக்கிறதுனால இஃப்தாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல புது ஃப்ளேவராகவும் இருக்கும். வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.